Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 6 subsidiary books உடைய exercise 6th sum பார்க்கலாம். From the following information, prepare necessary subsidiary books for Nalanda bookstores அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த sumல prepare purchase book, prepare sales book அந்த மாதிரி கொடுக்காம necessary subsidiary books அப்படினு கொடுத்திருக்காங்க. So இந்த sumல என்னென்ன books எல்லாம் include ஆயிருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து prepare பண்ணனும். First 2017 December 1 bought from Miss Uma Devi on credit அப்படினு கொடுத்திருக்காங்க. So bought from அப்படினா purchase பண்ணிருக்கோம்னு அர்த்தம். So இது purchase bookல வரும். First identify பண்ணி எழுதிக்கலாம். December 7 sold to Sridevi and Co on credit. So இது வந்து credit sales அப்படின்றதுனால sales bookல வரணும். நான் வந்து இங்க S னு போட்டுக்கிறேன் sales book. Next December 10 bought from Subha and Co. இது வந்து bought from அப்படின்றதுனால இதுவுமே வந்து purchaseல வரணும். ஓகேவா? purchase bookல போடணும். P போட்டாச்சு. Next December 15 return to Miss Uma Devi 10 copies of damaged accountancy book for which cash is not received அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம உமாதேவி கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் December 18 sold to Gupta Bros on credit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரெடிட் சேல்ஸ் புக்கில் வரணும். ரிட்டர்ன் 6 copies of economics book to Subha and Co அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Subha and Co கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னில் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் புக் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பர்ச்சேஸ் புக்கில் December 1 அன்னைக்கு பாருங்கள், உமாதேவி கிட்டேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 100 copies business statistics books at ₹80 each, 100 copies accountancy books at ₹150 each. பர்ச்சேஸ் புக்குடைய ஃபார்மேட் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. இந்த புக்ஸ் ஆஃப் நாலந்தா புக் ஸ்டோர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் புக் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப் அதாவது லெட்ஜர் ஃபோலியோ அண்ட் அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸ், டோட்டல் ருபீஸ் போட மறக்கக்கூடாது. இப்போ டேட்டில் ஃபர்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 2017 December 1 போட்டுக்கோங்க. மிஸ் உமாதேவி 100 copies business statistics book at ₹80 each இல்லையா. ஸோ 100 into 80 போட்டிங்கன்னா 8,000 rupees வரும். அதை டீட்டெயில்ஸ் காலமில் போடுங்க. நெக்ஸ்ட்டு 100 copies accountancy book at ₹150 eachன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 into 150 15,000 rupees வரும். ஸோ 8,000யும் 15,000யும் ஆட் பண்ணுங்கள். 15,000 கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போடணும், மறக்காமல் போடுங்க. இப்போ 8,000யும் 15,000யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23,000 வரும். அதை அவுட்டர் காலம் அதாவது டோட்டல் காலமில் போடுங்க. நெக்ஸ்ட்டு December 10 ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பாட் ஃப்ரம் சுபா அண்ட் கோ 40 copies எக்கனாமிக்ஸ் புக்ஸ் at ₹80 each, லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் 15% கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். டேட்டில் December 10 போட்டுக்கோங்க. சுபா அண்ட் கோ அப்படின்னு போட்டு கீழே 40 copies எக்கனாமிக்ஸ் புக்ஸ் at ₹80 each அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ 15% டிஸ்கவுண்ட்டும் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை கேல்குலேட் பண்ணிக்கலாம். 40 into 80 போட்டிங்கன்னா 3,200 வரும். இப்போ இந்த 3,200க்கு நம்ம டோட்டலாக 15% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட்டு 3,200 into 15/100 போடுங்க. இப்போ 2 0வையும் கேன்சல் பண்ணுங்கள். 32 into 15 அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது நம்ம 40 எக்கனாமிக்ஸ் புக் டோட்டலாக 40 எக்கனாமிக்ஸ் புக்ஸ்க்கும் சேர்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ₹480. ஓகேவா? இப்போ 3,200க்கு 15% போட்டிங்கன்னா ₹480 வரும். லெஸ் 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு ₹480 போடுங்க. இப்போ 3,200 ₹480 மைனஸ் பண்ணால் ₹2,720 வரும். இப்போ டோட்டல் காலமில் இருக்கிற ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா ₹25,720 வரும். இதுதான் டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ், அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் புக் போட்டுடலாம். December 7 sold to Sridevi and Co on credit 240 copies business statistics at ₹90 each, 250 copies accountancy book at ₹170 each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் புக்குடைய பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக போட்டுக்கலாம். சேல்ஸ் புக், டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸ், டோட்டல் எல்லாமே போட்டு ருபீஸ் போட மறக்காதீங்க. டேட்டில் 2017 December 7 போட்டு ஸ்ரீதேவி அண்ட் கோன்னு போட்டுக்கோங்க. கீழே 240 copies business statistics at ₹90 each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 240 into 90 போட்டிங்கன்னா 21,600 வரும். டீட்டெயில்ஸ் காலமில் போடுங்க. 250 copies accountancy books at ₹170 each. ஸோ 250 into 170 போட்டிங்கன்னா 42,500 வரும். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் காலமில் இருக்கிற ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 42,500க்கு கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இந்த 42,500 எழுதுன அதே இடத்துல டோட்டல் போடுங்க. 64,100. நெக்ஸ்ட் December 18 sold to Gupta Bros on credit 200 copies of economics book at ₹95 each அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
December 18 டேட்டில் போட்டு குப்தா ப்ரோஸ் போடுங்க. 200 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ் அட் ₹95 ஈச்னு எழுதி 200 into 95 போட்டிங்கன்னா 19,000 வரும். அது அப்படியே டேரெக்டாக டோட்டல் காலமில் போடுங்க. இப்போ டோட்டல் காலமில் இருக்கிற ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹83,100 வரும். இதுதான் டோட்டல் கிரெடிட் சேல்ஸோடைய அமௌண்ட். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு போட்டு எழுதணும். கிரெடிட்டார் போட மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்ஸ் வந்து போட்டுடலாம். December 15ல் ரிட்டர்ன் டு மிஸ் உமாதேவி 10 காப்பீஸ் ஆஃப் டேமேஜ்ட் அக்கௌண்டன்சி புக் ஃபார் which cash is not received கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்ஸோடைய பேட்டர்ன் கரெக்டாக போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து புக்ஸ்ன்னு வரணும். நீங்கள் வந்து மாற்றி எழுதிக்கோங்க. சாரி ஃபார் த மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் நோட் நம்பர். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் அப்படின்னாலே நம்மளுக்கு இங்கே டெபிட் நோட் நம்பர் தான் போடணும். நெக்ஸ்ட்டு எல்எஃப் அமௌண்ட்டு ருபீஸ் போட மறக்காதீங்க. டீட்டெயில்ஸ் டோட்டல் லாஸ்ட்டாக ரிமார்க்ஸ் காலம். டேட்டில் 2017 December 15 போட்டு மிஸ் உமாதேவின்னு போட்டுக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் புக்கில் பாருங்கள், உமாதேவி கிட்டேருந்து அக்கௌண்டன்சி புக் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, ₹150 அக்கௌண்டன்சி புக் வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு புக் வந்து ₹150. அப்போது 10 காப்பீஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி புக் அட் ₹150 ஈச் அப்படின்னு போடணும். ஸோ 10 காப்பீஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். 10 into 150 போட்டிங்கன்னா 1500 வரும். அது டோட்டல் காலமில் போடுங்க. நெக்ஸ்ட்டு ரிமார்க்ஸ் காலமில் டேமேஜ்டு புக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. December 26ல் ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ் டு சுபா அண்ட் கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. December 10ல் நம்ம சுபா அண்ட் கோ கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 40 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த 40 காப்பீஸ்லேருந்து 6 காப்பீஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹80 கொடுத்துருக்காங்க. ஆனால் 15% நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணி தான் நம்ம அமௌண்ட் வந்து போட்டிருப்போம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். December 26 சுபா அண்ட் கோ 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்னு போடுங்க. அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் புக்கில் 40 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ்க்கு ₹80 போட்டிருக்கோம். 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். அதாவது டோட்டலாக நம்ம 40 காப்பீஸோடைய அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி அதுக்கு தான் நம்ம 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட் போட்டிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 40 into 18 போட்டு டோட்டல் அமௌண்ட்டை போட்டு அதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், 15% கண்டுபிடிச்சிருந்தோம் டோட்டல் அமௌண்ட்டுக்கு. ஆனால் இப்போ நம்ம சிங்கிள் அமௌண்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஒரு அக்கௌண்டன்சி புக்குடைய ரேட் பார்த்தீங்கன்னா ₹80. ஸோ 80 into 15/100ன்னு போடுங்க. அதாவது ஒரே ஒரு புக்குக்கு மட்டும் நீங்கள் 15% எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அக்கௌண்டன்சி புக்குக்கு. ஸோ ₹12 வருது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ₹80 புக்கை நம்ம ₹12 லெஸ் பண்ணி தான் நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி தானே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போதும் அதே மாதிரியே நம்ம லெஸ் பண்ணி தான் அமௌண்ட் வந்து போடணும். ஓகேவா? இப்போ ஒரு புக்கோட விலை ₹80 கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம ₹12 மைனஸ் பண்ணோம் இல்லையா? இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. லிஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹80 ஆக்சுவலாக கொடுத்துருந்தது. ட்ரேட் டிஸ்கவுண்ட் ₹12. ஸோ அதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ₹68 தான் நம்ம வந்து பே பண்ண அமௌண்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்கை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 6 into 68 போட்டிங்கன்னா ₹408 வந்துடும். இது டோட்டலில் போடுங்க. டோட்டலில் 1500 408 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1908 அப்படின்னு வருது. 908. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கிரெடிட்டார் போட மறக்காதீங்க. 1908. இப்போ சுபா அண்ட் கோக்கு நான் போட்ட கேல்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னா நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் புக்குக்கெலாம் கேல்குலேஷன்ஸ் போடுற மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். நான் லாஸ்ட் சம்மில் 2 கேல்குலேஷன்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.